தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. தளபதி 69 டைட்டில் இதுதான். ஆரம்பித்த இடத்திலேயே முடித்த விஜய். T69 லேட்டஸ்ட் அப்டேட். ரசிகர்களை எமோஷனல் ஆக்கிய தளபதி விஜய். தளபதி 69 படத்துல விஜய்க்கு ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. இந்த படத்துல பாலிவுட்ல புகழ்பெற்ற பாபி தியோல் வில்லனா நடிக்கிறாரு. இவங்களை தவிர கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தளபதி 69ஓட டைட்டில் அரசியல் சம்பந்தமா தான் இருக்கணும் அப்படின்னு எச் வினோத் கிட்ட அவருடைய ஆசையை அவர் சொன்னதா சில தகவல்களா வெளியாச்சு. விஜய் சொன்ன இந்த இதுவை எச் வினோத் அவர்கள் ஏத்துக்கிட்டு சரி அரசியல் சார்ந்து இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தலைவா வைக்கலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காங்க. தலைவா விஜய் நடிச்ச படம் தான், ஆல்ரெடி அது ஒரு அரசியல் சார்ந்த படம் அப்படின்றதுனால சரி வேற ஏதாவது யோசிப்போம் அப்படின்னும் போது வேற ஒரு டைட்டில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்ற டைட்டில் தான். இந்த டைட்டிலுக்கு 2 பிரச்சனைகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா இது இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி கூட்டணியில உருவாகி இருக்க ஒரு படத்துக்கும் பாஸ் அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் விஜயோட 69 படத்துக்கும் வைக்க முடியாது அப்படின்றதுனால இந்த டைட்டில் கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சரி என்னதானா விஜய் 69க்கு நம்ம டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது விஜய் அவர்களுடைய முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்தோட டைட்டிலேயே விஜய் 69, அதாவது விஜய் நடிக்கிற கடைசி படத்துக்கும் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு தளபதி நடிக்கிற கடைசி படமான இந்த விஜய் 69 படத்துக்கு நாளைய தீர்ப்பு அப்படின்னு டைட்டில் வைக்க போறதா பல தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் எதுவும் வெளியாகல. ஜனவரி 26 குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி தான் விஜய் 69ஓட டைட்டில் அதிகாரப்பூர்வமா வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு தான் இப்ப வந்திருக்கு. ஸோ இந்த டைட்டில தான் விஜயோட கடைசி படத்துக்கு வைக்க போறாங்களா இல்ல வேற ஏதாவது டைட்டில் மாத்திருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க.